இந்திரஜித்! குருதேவா, உங்கள் சக்தியே சக்தி. ஜெய் ஜுவாலாமுகி! நாக பூஜை யோக பூஜை ஆகிவிட்டது. இளவரசருக்கு வணக்கம். உங்கள் தந்தையார் அகால மரணம் அடைந்து விட்டார். சுற்றி இருந்த எங்களுக்கே அந்த சூட்சமம் புரியவில்லை. ஒரு மர விழுது வளர்ந்து வந்து மன்னரை கொன்றுவிட்டது. இல்லை இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப முடியாவிட்டாலும் நடந்தது அதுதான். குருதேவா, என் தந்தைக்கு ஏன் இந்த துர்மரணம்? அரசன் அன்று கொன்றான், ஆவி நின்று கொன்று விட்டது. மிகவும் பசியாக இருக்கிறதே. இந்த காட்டு கிராமத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டு பார்ப்போம். ஒருவரும் கண்ணுக்கு தென்படவில்லையே. நட்டாந்தலையில ஒரு பேன் இருக்கு, நச்சுன்னு ஒரு போடு போடு. ஐயோ, முண்டோ முண்டோ! தண்டம், யாரை பார்த்து முண்டோன்னு சொல்ற? பசி கண்ணை மறைச்சிருச்சு. ஏமா, ரொம்ப பசியா இருக்கு. இந்த ஊருக்குள்ள போனா ஏதாவது கிடைக்குமா? உள்ள போறியா? உனக்கு இப்போ மேல போக நேரம் வந்துடுச்சு. மேலையா? இங்க இருந்து மேலாண்ட பக்கம் போனா ஒரு பாட்டி இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க போக சொல்றா. பாட்டி, என்னடா பேரா? காலையில இருந்து கொலை பட்டினி. கொலை பண்றவனுக்கு கொலை பட்டினி தான் வரும். உலகாரனா? நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற கிழவி? நான் கிழவியா? ஆவி! இட்லி சுட்டால் ஆவி தானே வரும், முட்டாள். ஐயோ, இட்லி தோத்துதே! ஐயோ 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 ஐயோ, இட்லி தோத்துதே! ஐயோ ஐயோ, தோத்துதே! ஐயோ, இட்லி இட்லி! எனக்கு ஜலசமாதியா? இப்போது உனக்கு உயிரோடு சமாதி. ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு எல்லாரும் பின்னால வாங்க. எதுக்கு பிச்சை எடுக்கவா? ஐயோ, பொண்ணு கேட்க போறோம்யா. தம்பி, குப்புறப்படுத்திருக்கும் போது குபின்னு கபாலத்துல ஏதாவது விழுந்துருச்சா? தட்டாலும் தட்டுங்கிற பொண்ணுங்கிற. ஏயா அப்படி வாய காது வரைக்கும் வச்சுட்டு அப்பப்ப கடிக்கிற? அந்த குடமுருட்டி கோயிலாவை என்னால மறக்க முடியலையா? அதனால காலையில வெளியே போறப்ப உள்ள ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு? நேர போய் பொண்ணு கட்டலாம்னு. எதுக்கு இப்ப இந்த ஊத்த வாயில உரிமை அடிக்கிற நீ? கேட்கல, வாயத்தரம் சொல்லியா? அது இல்ல தம்பி, நாம என்ன கடன் கேட்கவா போறோம்? கமக்கமா காதை கடிச்சிட்டு வர பொண்ணு கேட்கல போறோம். சொந்தம் பந்தம் கொண்டான் கொடுத்தான் தோல் துருத்தி எல்லாரோடையும் போனா தானே ஒரு கௌரதியா இருக்கும். கேட்டேன். மாப்பிள உன்னை விட்டா ஒத்து தவளு ஜாதா நாங்க 3 பேர் தானே இருக்கோம். நம்ம 4 பேர் போய் பொண்ணு கேட்டா நாட்டாமி விட்டு நாய் கூட நக்கலா சிரிக்கும். புறப்படும் போது நீங்க வேற மீதியை கிளப்புறீங்களா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நான் இருக்கேன். என்ன சத்தம் கேக்குது? ஆளை காணோம். என்ன மந்திரத்துல மாங்காய் வர்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து வர்ற? யாருமா நீ? உன் தங்கச்சி ஜெகன்மோகினி. தங்கச்சி ஜெகன்மோகினியா? எனக்கு ஏரியா தங்கச்சி? இது என்ன புது புதுரா இருக்கு? இருக்குதாமே மாட்டுக்காரன் சொன்னானே. சொன்னானா? ஆமா, எங்க இருந்துமா வர நீ?
ஆவி லோகத்துல இருந்து வரேன். ஆவி லோகத்துல இருந்தா? நான் மட்டும் இல்ல, அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. அம்மா குடும்பமே ஆவியா? தம்பி வேட்டிய தூக்கு. வேட்டியவா? அப்பா கால் இருக்குது, காலுக்கு மேல முட்டியும் இருக்குது. நீ வேற ஐயா நேரம் கட்ட நேரத்துல உசுர வாக்குற. தங்கச்சி, எனக்கு இப்படி ஒரு அழகான தங்கச்சி கிடைச்சதே உலக அதிசயம். ஆனா இந்த பாவி முன்னால இப்படி ஆவியா வந்து நிக்கிறியம்மா, அது நினைச்சாத்தாம்மா. அம்மா, என்னைக்கு இல்லாம திடீர்னு எதுக்கு இன்னைக்கு வந்திருக்க நீ? நீ தானே சொன்ன உனக்கு யாரும் இல்லன்னு. ஓ, அந்த குடமுருட்டி கோயிலாவ போய் பொண்ணு பார்க்க போறோம்னு பேசிக்கிந்தமே, அதை கேட்டு வந்திருக்கியா? ஐயோ, ஆவியானாலும் என் தங்கச்சிக்கு இந்த ரத்த வாசம் போகலை. ஐயா மூடியா, பங்காளிங்க இருக்கான்னு கேளு. ஆமா, ஏமா தங்கச்சி, நம்மளுக்கு அங்காளி பங்காளியா இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. 1000 பேரை வர சொல்லட்டுமா? 1000 பேரா? நம்ம என்ன போருக்கா போறோம்? பொண்ணு பார்க்க போறோமா உங்க அண்ணனுக்கு? 100 பேர் போதும். 100 பேரா? 101. யோ, என்னையா மொய் எழுதுற மாதிரி 101 போயிட்டா? வளவளன்னு பேசாத. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு வயசாயிட போகுது. ஊதிக்கிட்டே ஊர்வலமா போலாம். வா, கிளம்புங்க கிளம்புங்க. ஐய, அதே கிழட்டு முதவில உட்கார்ந்துருக்கு. இதுகிட்ட ஏற்கனவே வாச்சு எனக்கு நுரதளிச்சு. இப்ப வாச்சுனா உள்ள இருக்கு நாக்கு வெளியே தொங்கிரு எனக்கு. அப்ப சத்தத்தை உள்ள விடு. அதான் சரி. ஏ கோயிலா, நீ இப்ப என்ன பண்ற? அண்ணன், தம்பி, தங்கச்சி, நாத்தனா, மதினியா, குழந்தையா, ஒக்கா எல்லாரையும் வர சொல்லு. ஏன்னா உன்னை நான் பொண்ணு கேட்க வந்திருக்கேன். யோ, நீ நீ தொழில மாத்திட்ட? யோ, நான் சொல்றேன், இன்னும் பொங்கலுக்கு ஏனாம் கிட்ட வர மாதிரி பொண்ணு கேட்டு வர. நாங்க யார் தெரியுமில? நாட்டாம பரம்பரை. நல்ல விஷயம் பேசுறப்ப என்ன ஆமா ஊமனுக்கு? டேய், உனக்கு இந்த ஒரு ஊர் தான்டா சொந்தம். எங்களுக்கு இந்த 48 பட்டியும் சொந்தம்டா. 48 பெட்டி எங்கயா இருக்கு? யோ, 1 2 முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? பின்னால பாரு. என்ன எல்லாம் அலறிக்கு ஓடுது, சாயுது. ஏமா தங்கச்சி, என்ன வீதி பூரா ஒரே வெள்ளை பையா வந்துகிட்டு இருக்கு? சொந்தக்காரங்க தானே வருவாங்க சொன்னா சுடுகாட்டு பையெல்லாம் கிளம்பி வந்திருக்குது. அப்படி சொல்லாதண்ணா. உன் தங்கச்சி, உன் அம்மா எல்லாரும் பேய் தானே. அது சரி, நம்ம வீட்லயே 2 பேர் இருக்கும்போது மத்த பையங்களை மட்டமா பேசக்கூடாது. சரிண்ணா, வீடு தேடி வந்துட்டாங்க. விருந்து கொடுக்கணும். விருந்தா? என்ன விருந்து? 50 அண்டா நிறைய குடிக்கிறதுக்கு ரத்தம் வேணும். ரத்தமா? ராஜா வந்து விட்டாயா மோகினி? உன் கோபத்தை அடங்கி விட்டதா? என் கோபத்தை அடங்கி விட்டது, மோகத்தை பற்றி கொண்டது. நான் அணைத்த அந்த தீ அணைந்து விடும். ஆனால் நம் லீலையை மோகினி வேளையில் தான் வைத்துக் கொள்ள முடியும். மோகினி வேளையா? என்னை போன்ற மோகினிகளுக்கு அர்த்த ஜாமம் தான் அமுதம் சுரக்கும் நேரம். அதுதான் மோகினி வேளை. ஓ, அப்படியா? ராஜா, இரவு நம் உறவை வைத்துக் கொண்டால் நம்ம எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அப்படி என்றால் அந்த மோகினி வேளை மோட்சத்திற்காக நான் காத்திருக்கிறேன். உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல நானும் காத்திருக்கிறேன். மோகினி வேலை ஆரம்பித்து விட்டது. என் மோக வலைக்குள் ராஜா வந்துவிட்டால் பிறகு சொர்க்கம்தான். மோகினி நில். அம்மா, அம்மா, காதலித்த பாவத்திற்காக நான் தான் ஆவியாக அலைகிறேன். உன் தலையெழுத்தும் இப்படியாக வேண்டும். நம்மை கொன்றவர்களைத்தான் நீ கொன்று விட்டாயே, அதுவே போதும். நீ ஜெகதால பிரதாபனோடு சேரக்கூடாது. அதனால் அவன் உயிருக்கே ஆபத்து. தெரியும். இந்த ஆவி ரூபத்தோடு ஒரு ஆண் சரீரம் கலந்தால் அடுத்த நொடியே மரணம். தெரிந்தேவா? ராஜாவோடு நான் வாழ வேண்டுமானால் அவர் சாக வேண்டும். இது தர்மமா? இது ராமபாணம் அல்ல. தர்மம் அதர்மம் பார்க்க காமபாணம். அதற்கு கண் இல்லை. வேண்டாமா, இது தப்பு. காதலுக்காக நான் உயிரை விடவில்லையா? எனக்காக ராஜா உயிரை விட்டால் என்ன தப்பு? மோகினி வேளை சங்கமம் நடந்தே தீரும். இனி நான் உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. நடப்பது நடக்கட்டும்.